Hi guys, என் பேர் சுதன். இன்னைக்கு நெட்வொர்க்கிங் பார்ட் 4 பார்க்க போறோம். IPv4. IPv4னா என்ன? இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4. டோட்டலா IP அட்ரஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. IPv4, IPv6. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது IPv4 பத்தி. What is IPv4? IPv4ல எத்தனை IP அட்ரஸ் இருக்கு? 256 IP அட்ரஸ் இருக்கு. டோட்டல் IP அட்ரஸ் பார்த்தா 256. 0 ல இருந்து 255 வரைக்கும். இப்போ 0 இந்த இடத்துல ஒரு IP அட்ரஸ். சரி, இது டெசிமல் இருக்கு. இது நம்மளுக்கு ஹியூமன் லாங்குவேஜ்ல இருக்கு. இப்போ இதே மிஷின் லாங்குவேஜ்னா எத்தனை பிட்ஸ்? 32 பிட்ஸ் IP அட்ரஸ் இது. மொத்தம் 32 பிட்ஸை 4 தான் பிரிச்சிருக்காங்க. 8888 பிட்ஸா. அப்போ 32 பிட்ஸ் இருக்கு. இதுல 5 கிளாஸ் இருக்கு. கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D, கிளாஸ் E. கிளாஸ் Aல 128 IP அட்ரஸ் இருக்கு. கிளாஸ் Bல 64 IP அட்ரஸ் இருக்கு. கிளாஸ் Cல 32 IP அட்ரஸ் இருக்கு. கிளாஸ் Dல 16 IP அட்ரஸ். கிளாஸ் Eல 16 IP அட்ரஸ். டோட்டலா 256 IP அட்ரஸ் இருக்கு. இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் பார்ப்போம். மொத்தமா டோட்டல் IP அட்ரஸ் சொல்லியிருந்தோம் 256ன்னு. 5 கிளாஸ். கிளாஸ் A, B, C, D, E. ஏல பார்த்தா 0 to 127. கிளாஸ் Bல பார்த்தா 128 to 191. கிளாஸ் Eல 192 to 223. கிளாஸ் Dல 224 to 239. கிளாஸ் Eல 242 to 255. மொத்தம் 5 கிளாஸ் சொல்லிட்டோம். இப்போ 5 கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ் A, B, C இதை யார் யூஸ் பண்றா? பப்ளிக். ஸோ பப்ளிக் யூஸ் பண்றாங்க. இதே கிளாஸ் D யார் யூஸ் பண்றா? மல்டிகாஸ்டிங் அண்ட் ப்ராட்காஸ்டிங், டிவி சேனல்ஸ் அண்ட் ரேடியோ ஸ்டேஷன்ஸ். இதே கிளாஸ் E ரிசர்ச், மிலிட்ரி, ஏர்போர்ட். இப்போ கிளாஸ் A, B, C யார் பார்த்தா பப்ளிக். கிளாஸ் D பார்த்தா மல்டிகாஸ்டிங் அண்ட் ப்ராட்காஸ்டிங். கிளாஸ் E ரிசர்ச், மிலிட்ரி, ஏர்போர்ட். அதே 0.0.0.0 to 255.255.255.255. இப்போ நம்ம எப்படி சொல்லியிருந்தோம் 32 பிட்ஸா? ஸோ 88 பிட்ஸா பிரிச்சுக்காங்க. அந்த 88 பிட்ஸ் பார்த்தா மிஷின் லாங்குவேஜ். இப்போ நம்ம பார்க்கறது ஹியூமன் லாங்குவேஜ். நம்ம டெசிமலா இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஈஸியா படிக்கிற மாதிரி. அது பார்த்தா பைனரி இருக்கு, இது டெசிமல் இருக்கு. சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க்னா என்ன? ஒரு IP அட்ரஸ்ல நெட்வொர்க் ஹோஸ்ட் இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த சப்நெட் மாஸ்க் யூஸ் ஆகுது. இப்போ கிளாஸ் Aல பார்த்தா 255.0.0.0 சொல்றாங்க. கிளாஸ் Bல 255.255.0.0. கிளாஸ் Cல 255.255.255.0. கிளாஸ் Aல பார்த்தா ஒரு 255 வந்திருக்கு. கிளாஸ் Bல 2 255 வந்திருக்கு. கிளாஸ் Cல 3 255 வந்திருக்கு. அப்படின்னா என்ன? 255னா நெட்வொர்க்னு சொல்றாங்க. அதே 0னா ஹோஸ்ட். அது எப்படின்னா ஒரு காலேஜ் இருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ காலேஜ்னா என்னன்னா அது கிளாஸ்ன்னு சொல்றாங்க. டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா நெட்வொர்க்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் இருந்தா ஹோஸ்ட்னு சொல்றாங்க. அப்போ காலேஜ்னா கிளாஸ், டிபார்ட்மெண்ட்னா நெட்வொர்க், ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர்னா ஹோஸ்ட். இப்போ நம்ம கிளாஸ் A பார்ப்போம். கிளாஸ் A 0 to 127. சப்நெட் மாஸ்க். கிளாஸ் A 255.0.0.0. இங்க ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட்னு சொல்றாங்க. இப்ப 0 1 2 3 இதெல்லாம் கிளாஸ் A ஓடது. இப்ப நம்மளுக்கு ஸ்டார்டிங் நம்பர் இப்ப 4 பிட்ஸ் இருக்கு, 4 பைட் இருக்கு. 4 பைட் பார்த்தா இப்போ ஒரு 8 பிட்ஸ் இருக்கு. இப்போ டெசிமல்ல பார்த்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 0வா 1ஆ 2ஆ 3ஆ. இப்போ 0 வந்தா 1 இல்ல 2 3 127 வரைக்கும் வந்தா
ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும்தான் நம்ம எப்போ பார்க்கணும் ஒரு கிளாஸை பிரிக்கிறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இதில் 0லேருந்து 127க்குள்ளே வந்தால் கிளாஸ் ஏவோட ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ 0.0.0.லேருந்து 0.255.255.255 வரைக்கும் ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும் கிளாஸ் ஏல. அதே மாதிரி கிளாஸ் ஏல 1ன்னு எடுத்தா நெட்வொர்க்குன்னு எடுத்தா அதில் ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு காலேஜில் கிளாஸ் ஏல 5ன்னு எடுக்கிறாங்க. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டோட நெட்வொர்க் என்ன 5.0.0.0. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் 5.0.0.1. கிளாஸ் ஏல 5ன்னு எடுக்கிறாங்க. அந்த 5 பார்த்தா நெட்வொர்க் பார்த்தா 5.0.0.0. அந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் பார்த்தா 5.0.0.1. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஐபியுமே லாஸ்ட் ஐபி டிவைஸ்க்கு அலோகேட் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா 0.0.0.0 அந்த இதுமே லாஸ்ட் அதே நெட்வொர்க்கில் 0.255.255.255 அதையே அலோகேட் பண்ண மாட்டாங்கன்னா 0.0.0. என்னவா இண்டிகேட் ஆகுதுன்னா நெட்வொர்க் அட்ரஸ். இதே 0.255.255.255 அது இண்டிகேட்ஸ் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இப்போ லாஸ்ட்டாக அந்த 255ல முடிஞ்சா ப்ராட்காஸ்ட் அட்ரஸ், 0ல ஆரம்பிச்சா நெட்வொர்க் அட்ரஸ். இப்போ 1லேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா ஹோஸ்ட் அட்ரஸ் தான் இங்கே சொல்கிறாங்க. ஹோஸ்ட் 1லேருந்து ஆரம்பிச்சா ஓகே, இல்லைன்னா 254 வரைக்கும் முடிக்கலாம், 255 வரக்கூடாது. இப்போ கிளாஸ் ஏல எப்படி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறாங்க 0 to 127 சொல்கிறோம். இப்போ 0 எடுக்கிறோம், 0.0.0.லேருந்து 0.255.255.255 வரைக்கும் இருக்கு. அப்போ 0.0.0.0லேருந்து அடுத்த இது பார்த்தா 0.0.0.1, 0.0.0.2, 0.0.0.3, அதே மாதிரி 0.0.255 வரைக்கும் போகுது. அடுத்து லாஸ்டா என்ன வரைக்கும் வரும்னா 0.255.255.255 வரைக்கும் ஸ்டாப் ஆகும். இதே இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1 இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டா 1ல இருக்க நெட்வொர்க் பார்த்தா 1.0.0.0 to 1.255.255.255. அதே மாதிரி 1.0.0.0லேருந்து 1, 2, 3 255. ஸோ அந்த 255 வில்லேஜும் அடுத்தது 1.0.1.0, 1.0.1.1, 1.0.1.2, 1.0.1.255 வரைக்கும் போகணும். நெக்ஸ்ட் இது பார்த்தா 1.0.2.1. அதே மாதிரி 1.255.255.255 வரைக்கும் வரணும். அது எப்படின்னா 255 into 255 into 255. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் அட்ரஸ் எடுக்காம ஹோஸ்ட். இப்போ கிளாஸ் ஏல பார்த்தா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட்னு சொல்கிறோம். அந்த 3 ஹோஸ்ட் தான் இது. நெட்வொர்க் எப்போ நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது, நெட்வொர்க் எப்போ சேமாக இருக்கணும். ஹோஸ்ட் பார்த்தா 16 மில்லியன் ஹோஸ்ட். எனக்கு இப்போ ஒரு காலேஜில் ஒரு கிளாஸ் ரூமில் 16 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸை நான் உட்கார வைக்க முடியும். ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 16 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸை என்னால் இங்கே ஸ்டே பண்ண வைக்க முடியும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஹோஸ்ட் 16 மில்லியன் ஹோஸ்ட்டுன்னு. இப்போ இதே கிளாஸ் பி. கிளாஸ் பி பார்த்தா 128.128லேருந்து 191 வரைக்கும் இருக்கு. கிளாஸ் பி பார்த்தா 255.255.250.0 சப்நெட் மாஸ்க்கு. 128.0.0.0 to 191.255.255.255 வரைக்கும் கிளாஸ் பி சொல்கிறாங்க. ஒரு காலேஜில் கிளாஸ் பியில் 131 எடுத்துக்கிட்டோன்னா அதோட நெட்வொர்க் பார்த்தா 131.0.0.0, ஸ்டூடெண்டோட நம்பர் பார்த்தா 131.0.0.1. இப்போ கிளாஸ் பியோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 128.0.0.0 கிளாஸ் பியில் 2 நெட்வொர்க் சொன்னோம். ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 2 மாறவே மாறாது. 128.0.0
டாட் ஜீரோவில் 128.0 எப்போ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது, பேலன்ஸ் 0.0ல இருந்தால் சேஞ்ச் ஆகும். அப்போ 128.0.0.1 0.2 அது 0.255 வரைக்கும் போகுது நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் 128.0.1.0 128.0.1.1 இப்போ 128.0.255.255 தான் ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி 128.1.0.0 ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 நம்பர் மாறவே மாறாது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 128லேருந்து 191க்குள்ளே வந்தால் அது கிளாஸ் பின்னு சொல்கிறாங்க. எப்பவும் நம்ம ஒரு கிளாஸை பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும்தான் பார்க்கணும். 129 ஸோ சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 நம்பர் மாறாது, நெக்ஸ்ட்டு 2 நம்பர் தான் மாறும். 0லேருந்து ஆரம்பித்து 255.255 வரைக்கும் போகும். இதில் 2 ஹோஸ்ட்னு சொல்லியிருந்தோம். 255 into 255 மொத்தம் 65 ஹோஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு 65,000 ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வைக்க முடியும். அதே கிளாஸ் ஏல பார்த்தா 16 million ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ் இதில் பார்த்தா கிளாஸ் பியில் 65,000 ப்ளஸ் கிளாஸ் இயோட பார்ப்போம். கிளாஸ் இயில் 192.192லேருந்து 223 வரைக்கும் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். இதோட சப்நெட் மாஸ்க் பார்த்தா 255.255.255.0 3 நெட்வொர்க்கு ஒரு ஹோஸ்ட். 192.0.0.0லேருந்து 223.255.255.255 இப்போ காலேஜில் கிளாஸ் சியில் 195 நான் எடுக்கிறேன். இப்போ அந்த 195க்கு டிபார்ட்மெண்ட்டோட நெட்வொர்க் பார்த்தா 195.0.0.0. அப்போ அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் பார்த்தா 195.0.0.1. இப்போ கிளாஸில் ஒரு காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை உள்ள நம்ம அலோகேட் பண்ண முடியும்? 192.0.0 எடுக்கிறேன். இதில் எனக்கு 3 நெட்வொர்க் 192.0.0 இந்த 3 நெட்வொர்க்கு லாஸ்ட் 0 மட்டும்தான் ஹோஸ்ட். அப்போ எனக்கு 0ல் ஆரம்பித்து 255 முடிஞ்சிடும். அதே மாதிரி இன்னும் எக்ஸாம்பிள் 192.0.1.0 எடுக்கிறேன். அதுவும் 0ல் ஆரம்பிச்சு 192.0.1.255 முடிஞ்சிருது. 192.1.0.0 நாம அதே மாதிரி 1ல் ஆரம்பிச்சு 255 வரைக்கும் போகுது. ஸோ அப்போ எனக்கு இது 255 ஹோஸ்ட்டு தான் கிளாஸ் ஏல ஃபார்ம் பண்ண முடியும். கிளாஸ் ஏல 16 million, கிளாஸ் பியில் 65,000, கிளாஸ் சியில் 255 ஹோஸ்ட்டு தான். இதே கிளாஸ் டி 224 to 239. ஸோ 224.0.0.0லேருந்து 239.255.255.255 வரைக்கும் ஃபார்ம் பண்ண முடியும் ஐபி அட்ரஸ். இது யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராட்காஸ்ட் மல்டிகாஸ்டிங் டிவி சேனல்ஸ், ரேடியோ ஸ்டேஷன்ஸ். கிளாஸ் சி 240லேருந்து 255 வரைக்கும் 240.0.0.0லேருந்து 255.255.255.255. Thank you guys.